ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி. வெல்கம் டு அவர் சேனல் அஸ்வி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் வுமனோட ஒரு டெய்லி ஒர்க் ரொட்டீன் மாதிரி தான். ஸோ மார்னிங் எழுந்ததும் வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கும். ஸோ, அதனால ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவைன் ஃபுட்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருப்பேன். இந்த ஃபில்டர் காஃபி பர்ட்டிகுலர்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கரி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வர வர இந்த காஃபி தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற இருக்கிறதுனால, எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து குக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ, இன் பிட்வீன் நமக்கு கால்ஸ் வரும். இன் பிட்வீன் நமக்கு வொர்க் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, நம்மளால வந்து குக்கிங்க்கு வந்து டைம் வந்து குடுக்க முடியாது. இஃப் இன் கேஸ் ஆஃபீஸ் போற மாரினா, நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. மார்னிங் எழுந்தோனா, நம்ம டக்குனு குக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிருவோம். பட் இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்றதுனால, நம்ம நெறைய நேரம் வொர்க் பண்ணிட்டே இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ, அதனால நான் இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கடாய் நல்லா சூடானதும், அதில கொஞ்சமா நெய் போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி, அது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லன்னா 3 பல் பூண்டு. இது போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அத ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா, பன்னீர் கிரேவிக்கு அந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸோ, இது ஆறத்துக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னைக்கு தோசையும், சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ, இந்த மாதிரி தான் வந்து இந்த வொர்க் பண்ணும்போது நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து டைம் குடுக்குறது, எப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணுவேன். அது வந்து எப்படின்னா, சம்டைம்ஸ் ஆர்கனைஸ்டா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ, மார்னிங்கே வந்து லஞ்ச் முடிச்சுடுவேன். இல்லன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வொர்க் வந்து லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 12:00 அப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு 1:30க்கு லஞ்ச் முடிச்சுருவேன். ஸோ, இந்த மாரி தான் எப்பவுமே பிளான் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில வந்து அந்த நெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த கிரேவிய போட்டுட்டு, அது நல்லா கொதிச்ச பிறகு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு, நான் வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக பால் ஆட் பண்ணுவேன். உங்ககிட்ட கிரீம் இருந்தா நீங்க கிரீம் கூட ஆட் இப்ப பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பட் என்னால வந்து ஜீரா ரைஸ் பண்ண முடியல. டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, லாகின் பண்றதுக்கு வந்துட்டேன். ஸோ, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 அப்படி வந்து லாகின் பண்ணிருவேன். ஸோ, லாகின் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, பக்கத்திலேயே வந்து மாதுளம் பழம் வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ, அத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வொர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து குக்கிங் கன்டின்யூ பண்ணுவேன். ஸோ, சம்டைம்ஸ் இப்படி தான் போகும். ஸோ, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கும்போது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பன்னீர் கிரேவி ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஜீரா ரைஸ் பண்றதுக்காக இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ, அத பண்ணிட்டுருக்கும்போதே அம்மா வந்து காஃபி போட்டு குடுத்துட்டாங்க. ஸோ, காஃபி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரா ரைஸ் நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, அதில வந்து கொஞ்சமா சீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து அ நல்லா தண்ணி ஊத்திட்டு, உப்பு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு, நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ போட்டுட்டு, ஒரு விசில் வச்சு எடுத்துருவேன். ஸோ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வேல தான்.
லஞ்ச் நல்லா சூப்பராவே முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஈவினிங்கும் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுட்டேன். வொர்க்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 5:30க்கே லாக் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவா வொர்க் இல்ல. அதனால கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் கேர்ல இறங்குவோம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் டீ குடிக்க ரெடி ஆயிட்டோம். எத்தன பேருக்கு இந்த டீயோட முறுக்கு வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ நல்லா சூடா அதுக்கப்புறம் முறுக்கு வந்து நல்லா காரமா சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரி பிஸ்கெட். எப்பவுமே டீ அண்ட் மேரி பிஸ்கெட் இல்லைனா டீ அண்ட் மில்க் பிஸ்கெட் இருக்கும். ஸோ ஏதாவது அந்த மாதிரி சாப்பிடுவேன். எப்பயாச்சும் அக்கேஷனலா அந்த டீ முறுக்கு அதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாரி ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ண போறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில வந்து இந்த மாதிரி குக்கும்பரை வந்து கிரேட் பண்ணிட்டு, அதில இருக்க தண்ணிய மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ரைஸ் பவுடர் அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணி கூட ஊத்திக்கலாம் நம்ம ஆலோவேரா போடலனா கூட. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் நம்ம விட்டுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஹார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைட்டா தண்ணி வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணா நமக்கு வந்து நல்ல பிரைட்டா இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு ஒரு சாஃப்ட்டான ஸ்கின் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஒர்க்கிங் டே ரொட்டீன் இருக்கும். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குக் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து ஒர்க்கும் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். until then bye and thank you for watching this video.